மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக பலத்த மழை பெய்துள்ளது. அறந்தாங்கி, மேலப்பட்டு, பெருங்காடு, நாகுடி, அரசர்குளம், ரத்தினக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டியது. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. இதனிடையே இன்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடற்கரையில் தங்குவதை தவிர்க்குமாறு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் அறிவுறுத்தியுள்ளார். ராமேஸ்வரத்தில் காலை முதல் மேகமூட்டமாக இருந்த நிலையில் பிற்பகல் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருவாரூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டியது. மாங்குடி, கூத்தாநல்லூர், கமலாபுரம், வடபாதிமங்கலம், சேந்தமங்கலம், நன்னிலம் உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தற்போது பெய்த மழை சம்பா சாகுபடிக்கு உகந்ததாக இருக்கும் என்பதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த பாளையங்கோட்டை மேல்பாதி ஊராட்சியில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தபோது கூரை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. அதில் வசித்து வந்த தனலட்சுமி என்ற பெண் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். எதிர்காலத்தில் இதுபோல் நடக்காமல் தவிர்க்க தமக்கு அரசு வீடு வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 4 வருஷம் ஆகுது அவங்க செத்து. அதுலேருந்து புல்லுள்ள வச்சுட்டு வேற ஊற்றி ஓடி போடுறான். தம்பி அதை செய்ய முடியல, தண்ணி ஊறுது. நான் என்ன செய்யறதுங்க? நான் கேட்டு பார்க்குறேன், கட்டி கொடுக்க மாட்டேங்கிறேங்க. என்ன செய்யறதுங்க? நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா தான். திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. பேருந்து நிலையம், RM காலனி, நாகல் நகர், பேகம்பூர் உட்பட பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் குடையை பிடித்தவாறு சென்றனர். கனமழையால் குடகனாறு, காமராஜர் அணைகள் நிரம்பி வருகின்றன. இதேபோல் சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்தது. இதனிடையே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.